சிபிஐ இதை ஏதாவது அறிக்கையாக கொடுத்திருந்தாலே தவிர அதை பற்றி சொல்வதெல்லாம் ஊகங்கள் தான். கருணாநிதி அவர்களுடைய மனைவி மகள்கள் ராஜா விசாரணை போய் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கூப்பிட்டு எப்படி விசாரிப்பீங்க, என்ன கேள்வி கேட்பாங்கன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் மடக்கணும்னு யோசிப்பாங்க. இப்போ போன உடனே வரிசையாக கேள்வி கேட்ட மாட்டாங்க. சார், 3 வீடியோக்கள் போன முறை விஜய் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுல ஒண்ணு இவர் இது அந்த 10 ரூபா பாட்டில் என்று பேசின பிறகு செருப்பு வந்ததுங்கிறதுக்கு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் செந்தில் பாலாஜி அழைக்கப்படக்கூடும். ஸோ நிச்சயமாக விஜய்க்கு உண்மையை சொல்லணும். மாற்றி சொல்லியிருந்தால் 2 தரப்புக்கும் சிக்கல் வரும். ஏதோ ஒரு சின்ன லெவல்லையாவது விஜய்க்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஏன்னா இதை முழுக்க விஜய் தரப்பை நோக்கி திமுக வேண்டும் என்று செய்தது மிகையாகிவிட்டதா? ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் யோசிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். செந்தில் பாலாஜி அமைச்சரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் அந்த காட்டின வீடியோவையே எடுத்து மெட்ராஸில் ஐஏஎஸ் அதிகாரியும் பேசுகிறாருங்கிறப்ப செந்தில் பாலாஜி கண்டிப்பாக அழைக்கப்படுவார். நீங்கள் உங்கள் ரோல் இதில் என்ன ஏது என்று சொல்லப்படும். இன்னொன்று, நாங்கள் விக்கிரவாண்டியில் அந்த ஸ்டேஜிலிருந்து வெளியில் வந்துட்டு மெயின் ரோடுக்கு வர்றதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் இன்டர்நேஷ்னல் மீடியாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சு. ஸோ இது எல்லாமே திட்டமிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவை எல்லாமே சிபிஐ பார்க்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தற்சமயம் கரூர் விவகாரம் தொடர்பாக 2வது முறையாக விஜய் அவர்களிடம் தற்பொழுது விசாரணை மேற்கொள்றாங்க. தற்பொழுது சிபிஐ மேற்கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கரூரில் நீங்கள் குடிநீர் பாட்டில்களை தூக்கி வீசும்போது கூட்ட நெரிசலை கவனிக்கவில்லையா? நெரிசலை தடுக்க வாகனத்தை நிறுத்தியிருக்கலாம், ஆனால் தொடர்ந்து பரப்புரை செய்துள்ளீர்கள். கூட்ட நெரிசலுக்கு இடையே உங்களுடைய பரப்புரை வாகனம் முன்னேறி வரும் காட்சிகள் உள்ளனர். பிரபல நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் கூடும் என தெரியாதா? கரூர் பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் 7 மணி நேரம் தாமதமாக வர காரணம் என்ன? சாலைகளில் பல்வேறு வளைவுகள் இருந்ததால் கரூருக்கு வர தாமதம் என்றால் அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். சிபிஐ சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதம் இறுதி இல்லை பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சிபிஐ சொல்லியிருக்காங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 90 நாளே இந்த மாத கடைசிக்குள்ளே முடியுது. எக்ஸ்டென்ஷன் வாங்கலைன்னா தே ஹேவ் டு சப்மிட். சரி, கேள்வி இது ஒரு தமிழக மீடியா இதில் வந்திருக்கு. தமிழக மீடியாக்கள் எப்படி செயல்படுதுன்னு தெரியாது. ஏன்னா சிபிஐ கேட்டால் தான் வந்திருக்கு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். சிபிஐ இதை ஏதாவது அறிக்கையாக கொடுத்திருந்தாலே தவிர அதை பற்றி சொல்வதெல்லாம் ஊகங்கள் தான். சரி, இவர் மாத்திரம் இல்லை, கருணாநிதி அவர்களுடைய மனைவி மகள்கள் ராஜா விசாரணை போய் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கூப்பிட்டு எப்படி விசாரிப்பீங்க, என்ன கேள்வி கேட்பாங்கன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் மடக்கணும்னு யோசிப்பாங்க. இப்போ போன உடனே வரிசையாக கேள்வி கேட்ட மாட்டாங்க. எடுத்த உடனே உங்கள் பேர் என்னன்னு ஆரம்பித்து கேள்வி கேட்பாங்க. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இவர் சென்ற முறை சொன்ன பதில்களில் பல விஷயங்களில் ஏன் அந்த இடத்துக்கு தான் போய் பேசணும்னு இன்சிஸ்ட் பண்ணீங்க, அதாவது போலீஸ் தரப்பு என்ன சொல்லுச்சுன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கேயே பேசுங்க அப்படின்னு சொன்னதாகவும், மாட்டேன் என்று இவர் நம்ம லாட்ரி மார்டின் ஆதவ அர்ஜுன் ரெட்டி சொன்னதாகவும் சொன்னாங்க. இப்போ அவரை கேட்டால் இல்லை இவர் சொன்னார்னு விஜய் சொல்லி தான் சொன்னார்னு, விஜயை கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமி சொன்னார் என்று சொல்வதாக சொல்கிறாங்க. ஸோ ஜான் ஆரோக்கியசாமியும் விசாரிக்கப்படக்கூடும். முதல் விஷயம், இந்த 7 மணி நேரம் லேட்டுங்கிறது இது முழுக்க திமுகவுடைய பிரச்சாரம். ஒரு அரசியல் தலைவர் என்பவர் சாதாரணமாக லேட்டாகிறது சர்வசாதாரணம். இன்னைக்கு திரு டிஎன் சேஷன் வந்ததுக்கப்புறம் ராத்திரி 10 மணிக்கு மேலே மீட்டிங் வந்தால் பேசக்கூடாது, கையை காட்டிட்டு தான் போகலான்னு இருக்கு. நான் படிக்கிறப்ப 84 தேர்தல் நினைக்கிறேன்.
ராத்திரி 7 மணிக்கு வருவதாக இருந்த கருணாநிதி மீட்டிங்கு மறுநாள் காலையில் நான் டீ குடிக்க போகிறப்ப டீ கடைக்கு எத்தாப்பில் இருந்த கிருஷ்ணகிரியில் நான் பார்த்துருக்கேன். ஐ மீன் அதனால் மறுநாள் வருது வந்து கொண்டே இருக்கிறார்னு சொல்லிட்டு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கிறலாம் சர்வசாதாரணமாக நடக்கும். இன்னொன்று சில நேரங்களில் பல தலைவர்கள் ஊருக்கு வந்துட்டு கூட்டம் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரதாகவும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் ஒன்று என்னென்னா இன்றைக்கு இருக்கிற யுகம் நம்ம செல்ஃபோன் யுகம். அதுலேயும் அவர் காலையில் 9 மணிக்கு தான் கிளம்புறார். முதல் ப்ரோக்ராம் 9:30 வீட்டை விடுற பனையூர்லேருந்து ஏர்போர்ட் வர நேரத்துக்கு முன்னாடி டயத்தை ஈரோட்டில் கொடுத்துருந்தாங்கன்னு வருது. ஸோ இது கூட்டம் சேர்க்கறதுக்கு செய்யப்பட்டது. பட் இது சர்வசாதாரணமான நிகழ்வு. இதை இதனால தான் நடந்ததுங்கிறது இது திமுக தரப்பிலிருந்து தங்களுடைய போலீஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை விடுறாங்க. அடுத்தது போலீஸுக்கும் இவருக்கும் நல்ல நட்பு இருந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் இருக்கிற பல விஷயங்கள் ஏன் இது பண்ணலாங்கிறதெல்லாம் அவர் முதல்ல அந்த ஸ்பீச் கரூரில் பேசிய ஸ்பீச்சிலேயே என்னை இந்த இடத்திற்கு வருவதற்கு துணை செய்த போலீஸுக்கு நன்றின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஸோ போலீஸ் அவரை முழுமையாக தடுன்னு சொல்ல, ஏன்னா போலீஸுக்கு முழு பவர்ஸ் இருக்குது. எப்படி நம்ம சமீபத்தில் இதில் பார்த்தோமோ திருப்பரங்குன்றத்தில் ஹைகோர்ட் ஆர்டரை மீறி 144 போட்டாச்சு, உள்ள மறுநாள் 144 கேன்சல் பண்ணி போட்டாலும் அலோவ் பண்ணல. ஸோ போலீஸ் நினைச்சால் ஒரு மீட்டிங் போக முடியாது, நான் நிகழ்த்த முடியாதுன்னு சொல்கிறதுக்கு முழு பவர்ஸ் இருக்குது. ஆனால் தடுக்காமல் இவர் அலோவ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியில் பாதி விஷயங்கள் மிகைப்படுத்தப்பட்டு தான் இருக்கு. ஏன்னா இவர்களுடைய தரப்பின் இது பண்ணுறது. சரி, தப்பு யார் பக்கம்னு சொன்னால் ஒன்று மக்கள் போய் குழந்தை குட்டியை தூக்கிட்டு வருது, அது வரைக்கும் போகிறது முதல் தப்பு. ரெண்டாவது இவரும் டைம் ஓரளவு கீப்பப் பண்ணலாம். அட்லீஸ்ட் 7 மணி நீங்கள் மெட்ராஸை விட்றப்பயே 9 மணிக்கு மேலேன்றப்போ எதுக்காக முதல் மீட்டிங் 9, ரெண்டாவது மீட்டிங் 12ன்னு நீங்கள் சொன்னீங்க, அதையும் தவிர்த்திருக்கலாம். அதனால இவர் ஆனால் இதுக்கு ஈக்குவலாக 40% தப்பு போலீஸ் தரப்பில் இருக்குது. இதை தாண்டி சில குழிகள் தோண்டி வைக்கப்பட்டிருந்தன. அதுக்கு முன்னாடி நாள் இல்லை, அடுத்த நாள் அது மூடப்பட்டிருந்தது அப்படின்னு இவர்கள் சில வளைவுகள் அதற்குண்டான இல்லை வளைவுகள்ங்கிறது மிகைப்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரவுண்டானிலேருந்து உள்ளே வரதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ முதல்ல தகவல்கள் வந்துச்சு. அந்த வேலாயுதம் பாளையமாக இந்த பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல கரண்ட் அணைச்சதுங்கிறது உடனே இது சொல்கிறாங்க காரணங்கள். இதுக்கெல்லாம் அவங்க சார் 3 வீடியோக்கள் போன முறை விஜய் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று இவர் இது அந்த 10 ரூபா பாட்டில் என்று பேசின பிறகு இது செருப்பு வந்ததுங்கிறதுக்கு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அழைக்கப்படக்கூடும். இவர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு மீண்டும் மீண்டும் ஜான் ஆரோக்கியசாமி தான் என்னை வழி நடத்தினார் என்று சொன்னதாகவும் சொல்கிறதுனால ஜான் ஆரோக்கியசாமியும் செந்தில் பாலாஜியும் அடுத்த 2 நாளில் கூப்பிட்டு விசாரிக்கப்படும். சிபிஐ அழைத்து டெல்லியில் விசாரிக்கலாம். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிபிஐ வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே விஜய் தரப்பு தான், உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதனால இது உடனே பிஜேபி சொல்லுது செய்யுதுங்கிறதெல்லாம் அதில் ஈடுபடாது. இப்போ ஏன்னா கிட்டத்தட்ட கரூரை வைத்து கொண்டு விஜயுடைய எதிர்காலத்தையே முடக்க வேண்டும் என்ற திமுக பிளானு அண்ணாமலையும் பிறகு அதை தொடர்ந்து இபிஎஸ் கொடுத்த ஆதரவுல மீண்டும் எழுந்து வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவங்க முழு ஆரம்பத்தில் யார் பர்மிஷன் கொடுத்தாங்க, ஏன் அதுக்கு முன்னாடி வாரப்படி இங்கே கரூர்லேயே நடத்திருக்கக்கூடாது, அவர் பெரம்பலூர் முடிச்சுட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கணும், திடீர்னு ஏன் மாற்றினாங்க, இது எல்லா காரணங்களும் அனலைஸ் பண்ணப்படும். நிச்சயமாக இவங்க சொன்னது கேட்குறாங்களோ இல்லையோ விஜய் முழு உண்மையை பேசணும். ஏன்னா அன்னைக்கே விஜய் போன வாரம் அங்கே இருந்த அதே நாளைக்கு இன்றைக்கு டிஜிபியாகவும் அன்றைக்கி ஏஜிடிபியாக இருந்த தேவிசன் தேவிசீர்வாதம் இருந்திருக்காரு. அவர் சொன்ன விஷயம் இவர் சொன்னதை அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, அவர் சொன்னதை இவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, இல்லை அன்றைக்கு விட்டு போனதை இன்னைக்கு கேட்பாங்க. ஸோ நிச்சயமாக விஜய்க்கு உண்மையை சொல்லணும். மாற்றி சொல்லியிருந்தால் 2 தரப்புக்கும் சிக்கல் வரும், பெருமளவில் போலீஸுக்கு பாதிப்பு வரும். இந்த சைடில் ஆரோக்கியசாமி கண்டிப்பாக விசாரிக்கப்பட்டு ஏன் இப்படி திடீர்னு பிளானை மாற்றினீங்க, ஏன் அங்கே தான் பேசுனீங்கன்னு அவரும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அண்ட் செந்தில் பாலாஜி இவங்க 2 பேரையும் அழைப்பாங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது இது வரைக்கும் செய்தியாக வராமல் இருக்கு. அது எப்போ நடக்கும்? இல்லை இன்னைக்கு நாளைக்கே வந்துடும். ஏன்னா பொங்கல் இருக்கிறதுனால இப்போ போன வாரம் அவங்க மினிமம் 48 hours to 1 week டைம் கொடுக்கணும். அர்ஜென்ட்னா 48 hours கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு இது முடிஞ்ச உடனே கொடுக்கலாம். அவங்களுக்கு 21, 23 என்னுடைய நினைவு சரின்னா அந்த 90 நாள் முடியுது. ஸோ அதுக்குள்ளே முடிக்கணும்னா உடனே வாங்கன்னு 48 days 48 hours கொடுத்து கூட கொடுக்கலாம். ஸோ இல்லை சென்னையிலேயே வச்சு கூட விசாரிக்கலாம். அவங்களுக்கு இது ஏன்னா விஜய் வருவது
வருவதென்றால் பாதுகாப்பு வேண்டியிருக்கு, அவர் தனி விமானத்தில் போய் பண்ணுறாரு. இவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்காதுங்கிறதுனால சென்னையில் கூட விசாரிக்கலாம். கண்டிப்பாக இவர்கள் 2 பேரும், ஏன்னா எது கேட்டாலும் இவர் உடனே அவர் தான் கை காட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே போல் செந்தில் பாலாஜி வந்து அன்றைக்கி பேட்டி கொடுத்தது, அவர் கொடுத்த பேட்டியில் காட்டிய அந்த வீடியோவையே எடுத்து இங்கே மெட்ராஸில் ஐஏஎஸ் அதிகாரி அமுதாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு டைரெக்ஷனில் ப்ரீ பிளான்டாக. இன்னொன்று செந்தில் பாலாஜியுடைய ஒரு சிஷ்யர் ஒரு ட்வீட் போட்டதை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். மதியானம் அன்றைக்கி 3 மணிக்கே அப்படின்னா பிஎல் அவருடைய கட்சி தொண்டர் ஒருவர், கரூரை சேர்ந்தவர் போட்ட ஒரு ஆவடியை சேர்ந்த ஒருத்தர், அவர் இன்றைக்கு இது மகாமகம் போன்ற ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறதுன்னு மத்தியானம் போட்ட ட்வீட்டு இருக்குது, நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இது செந்தில் பாலாஜி தரப்பு ஏதோ ஒரு சின்ன லெவல்லையாவது விஜய்க்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போயிருக்குன்னு நான் எதிர்பார்க்கல சார். இன்னொன்று, சென்னையில் ஒரு 5 பேர் செத்து போனாங்க, கூட்ட கலவரம், அது ஏற்பாடு சரியில்லைன்னு. அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு கமிஷன் போடலை. ஏன்னா பெங்களூரில் இருந்த பொழுது போட்டு இப்போது ஏஐ கேமரா வச்சு அடுத்த மேட்ச் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி எந்த ஒரு இதுவும் தமிழக போலீஸ் தரப்பு செய்யலை. ஸோ போலீஸும் பதில் சொல்லணும், விஜய் தரப்பு முழு உண்மையை சொல்லணும். ஏன்னா அந்த இதுலேயே 6 கேமரா இருந்ததுன்னு சொல்கிறாங்க, அவருடைய அந்த கேரவன்லேயே 6 கேமரா இருந்ததுன்றாங்க, மேலேயும் 1-2 வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ தட் இஸ் தி மோஸ்ட் ஆங்கிள். ஸோ எடுக்கப்பட்ட அத்தனை கேமரா ஆங்கிளையும் எடுத்து பார்த்துட்டு அதில் யார் அந்த வீசினாங்க, அந்த குழி அன்னைக்கு இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக தோண்டப்பட்டிருந்ததா, அதை தாண்டி வேற என்னங்கிறதெல்லாம் சிபிஐ கண்டுபிடிச்சு அடுத்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக கேள்வியாகவே கேட்டிருக்காங்க. இல்லை அதுதான் சொல்கிறேனே, இங்கே சார் மீடியா சொல்கிறதாக இருக்கட்டும், தகவல்கள்னு பெருவாக பேசுறது எல்லாமே அடிப்படையில் நம்ம சந்தேகங்கள் தான். பட் கோர்ட்லேயே, சுப்ரீம் கோர்ட்லேயே இருக்கட்டும், ஹைகோர்ட்டில் இருக்கட்டும், இவருடைய நம்ம ஆதவ் அர்ஜுன் தரப்பு சொன்னதே செந்தில் பாலாஜி தான் அங்கே வந்து செருப்பு வீசப்பட்டது, ஆள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, சில கெமிக்கல்கள் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டன அப்படின்லாம். தடியடியும் அவங்க அது என்ன தடியடி கொடுக்கணும்னா மாஜிஸ்ட்ரேட் உத்தரவு கொடுக்கணும், அப்படி இல்லாதப்ப எதுக்காக தடியடி பண்ணாங்க? இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டில் இவருடைய ஆதவ் அர்ஜுன் வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட்டிங் வீடியோ கொடுத்தால் தமிழக போலீஸ் தரப்பும் செந்தில் பாலாஜியும் பதில் கொடுக்கணும். ஜான் ஆரோக்கியசாமி கடைசியாக அதில் அவர் சொன்னதுக்கு அவரும் சாட்சி கொடுக்கணும். ஓகே, இப்போ வாகனம் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றி தான் நடந்து கொண்டும் கரூர் கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்த காவல்துறை தவறியது, சிபிஐயிடம் விஜய் கூறியதாக தகவல். அதான் இது திருப்பி இந்த தகவல் தான். சரி, முதல்ல இந்த இடத்துல கூட்டமே போடக்கூடாது, கூட்டம் தாங்காதுன்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்பயும் 25,000 பேர் வந்தால் 25,000 பேர் தாங்காதுன்னு இருக்காங்க. இவங்க 15,000 25,000 கணக்கு சொல்கிறாங்க. பிரச்சனை போலீஸ் எந்த அளவிற்கு செயல்பட்டது. முதல்ல 600 பேர்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வெவ்வேறு கணக்குகள் சொல்லப்பட்டது. இப்போ அத்தனை பேருடைய அந்த அங்கே இருக்கிற இந்த இதை செல்ஃபோன் ரெக்கார்டு எடுத்தாலே எத்தனை போலீஸ் அங்கே இது பண்ணாங்கன்னு தெரியும். ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்ததுலேருந்து அந்த ஆம்புலன்ஸும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. யார் கூப்பிட்டு எப்படி வந்துச்சு? ஏன்னா வீணாக போன ஆம்புலன்ஸ். ஏன்னா இபிஎஸ் மீட்டிங்லேயே ஆம்புலன்ஸ் வந்து ஓடுது, நிறுத்தினா உள்ளே யாருமே இல்லை, அப்புறம் இங்கேருந்தே தான் ஃபோன் வந்துச்சுன்னா சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே திமுக எதிர்க்கட்சிகளை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறார்களா? போலீஸ் கண்டிப்பாக போலீஸுடைய ரோல் இதில் 40% இருக்குது, தமிழக மக்களுடைய ரோல் ஒரு 35%, விஜயுடைய தரப்பு ஒரு 35% இருக்குங்கிறப்ப எல்லாரும் பதில் சொல்லணும். விஜயை கேள்வி கேட்பது, ஏன்னா இதை முழுக்க விஜய் தரப்பை நோக்கி திமுக வேண்டும் என்று செய்தது மிகையாகிவிட்டதா? ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் யோசிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அன்னைக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு 6 மணி நேரம் முன்னாடியே கும்பகோணம் மகாமகம் போல ஒன்று நடக்கும் அப்படின்னு ஒரு திமுக காரர் போட்டிருக்காரு. அதன் பிறகு இப்படி நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அமைச்சரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் அந்த காட்டின வீடியோவையே எடுத்து மெட்ராஸில் ஐஏஎஸ் அதிகாரியும் பேசுகிறாருங்கிறப்ப செந்தில் பாலாஜி கண்டிப்பாக அழைக்கப்படுவார். நீங்கள் உங்கள் ரோல் இதில் என்ன ஏது என்று சொல்லப்படும். இன்னொரு பெரிய ஒரு ஊடகவியலாளர் சொல்லியிருப்பார், நாங்கள் விக்கிரவாண்டியில் அந்த ஸ்டேஜிலிருந்து வெளியில் வந்துட்டு மெயின் ரோடுக்கு வர்றதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு, ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் இன்டர்நேஷ்னல் மீடியாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சு. ஸோ இது எல்லாமே திட்டமிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவை எல்லாமே சிபிஐ பார்க்கும். சார், பெருசாக யாரையும் குற்றம் சொல்ல முடியாதுன்னு சொன்னாலும் எல்லோரும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு தரப்பை அழிக்க பார்த்தவர்கள் தாங்களும் பதில் சொல்ல வேண்டியதான் என்னுடைய தரப்பாக இருக்கும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.